ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது விஷுவல் கேமிங் ஸ்டிக்மேன் கேமில் வந்து லாஸ்ட்டு பார்ட்டு. இந்த பார்ட்டில் வந்து ஃபைட்லாம் கிடையாது, வெறும் என்னோடய கலெக்ஷன் மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த ஜிராயா பந்தில் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பின் பண்ணணும். அதுக்காக தான் பண்ணுறேன். அந்த ஸ்பின்னிங்கில் ஒரு கேரக்டர் இருக்குது, அது உழுன்னு பார்த்தா உழவே மாட்டுது கடைசி வரையும். இந்த டைமண்ட்ஸு, இந்த காயின்ஸு மாதிரி தான் உழுது. என்னோடய டைமண்ட் 50 டைமண்டுக்கு 10 ஸ்பின் பண்ண முடியும். இந்த ஜிராயா பந்திலுக்கு வந்து 70 ஸ்பின்னுன்னு நினைக்கிறேன். பண்ணால் அந்த ஜிராயா பந்திலும் தந்துடுவானுங்க. ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்தாலும் தரமாட்டுறானுங்க. நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணணுன்னா வெறும் 300 காயின் தான். இதே மாதிரி ஸ்பின் பண்ணால் இங்கே இருக்க ரெவார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கும், அச்சீவ்மெண்ட்டு, அப்புறம் டெய்லி கொஸ்ட்டு. இதையும் நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கலெக்ஷனுக்கு போகலாம். நம்ம கலெக்ஷனில் நருட்டோ சேஜ் மோடு இருக்குது, நருட்டோட அந்த 6 பேட்ஸ் மோடு, அப்புறம் குராமா மோடு, சாஸ்கே, சாகுரா, லீ, மைட் காய், ஆசுமா, முக்கியமான கேரக்டர்ஸை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச கேரக்டர் மட்டும் சிலதை தான் நான் காசுக்கு வந்தேன். நருட்டோ இதில் வர எல்லாரையுமே நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கினேன். இங்கே வந்து கடைசியாக இந்த நருட்டோவையும் நான் வாங்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த 2 லட்சம் காயின்ஸு அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்மளால் அந்த அளவுக்கு சேர்க்க முடியல. சேர்க்குறதுக்குள்ளேயே இந்த கேமே முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதரா சூசனாவும் இதையும் தான் இப்போதைக்கு நான் வாங்க போகிறேன். 1000 டைமண்டுக்கு ககாஷியோட சூசனோவை வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாதராவோட சூசனோ தான் வாங்கணும். நீங்களும் ஒரு அனிமே ஃபேன்னா, நான் ஒரு அனிமே சேனலும் வச்சுருக்கேன். அதில் எடிட்ஸு இதே மாதிரி தான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா போயாது பாருங்கள் நான் எப்படி அந்த சேனலுக்கு போகிறதுன்னு சொல்லி சைட்லேயே ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த நருட்டோவையும் நான் சும்மா வாங்கிட்டேன். அடுத்தது வந்து எங்கடா மாதரா சூசனோ, இதுக்கெல்லாம் காசு, இதெல்லாம் ரொம்ப அதிக ரேட்டாக இருக்குது. நம்ம மாதரா சூசனோ தான் வாங்க போகிறது. இவனுங்களெல்லாம் நம்ம கூட சண்டைக்கே அனுப்பலை, இதில் இருக்க கொஞ்சம் கேரக்டர்ஸை. சரி, நம்ம 45,000 காயினுக்கு மாதராவோட சூசனோவையும் வாங்கிடலாம். அவ்வளோதான். மீதி 27,000 இருக்குது. இது ஏதாவது கேரக்டர்ஸ்க்கு வாங்க முடியுமா? அதிகமாக தான் இருக்குது. இதுவும் 45,000, கிசாமி 30,000, 25,000. சரி, சும்மா காசு ஏன் சும்மா வச்சுருக்குறது, இதையும் வாங்கி போதாச்சு. நான் வந்து இதோட இந்த கேம் வந்து அன்இன்ஸ்டால் தான் பண்ணிவிடுவேன். அதுதான் கடைசியாக இருக்கிற காயின்ஸு எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிறேன். 2த்தையுமே வாங்கிட்டாச்சு. சரி, 2த்தையுமே வச்சு ஒரு டோர்னமெண்ட் மாதிரி போட போகிறேன். நான் வந்து முன்னாடியே இதுக்கு ஒரு பார்ட் 3 வரையும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரி மோடில் வந்து ஜெயிக்கிறத தான் நான் அதில் போட்டிருப்பேன். மாதரா விசஸ் ககாஷி சூசனோ ஃபைட்ஸ் தான். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சூசனோவாக மாறிட்டோம். ககாஷி தான் இன்னும் ஆகலாம். நம்ம அதுக்குள்ளே பவரில் ஏற்றிக்கணும். இருங்க. ஓ, நான் தான் ககாஷியா? இல்லை, நான் தான் மாதரா. ஆனால் ககாஷி சூசனோட ரக்கெல்லாம் அசையுது, நல்லாவே இருக்குது. நம்ம பவரே ஃபுல்லாக விதிச்சு. இனிமேல் நம்ம அட்டாக் தான். இதை வச்சுக்கோ. அவன் என்ன கத்தி எடுத்துக்கணும் வரலாம்? இதான் மரணமான சீனு அது. அவ்வளோ. இந்த ககாஷி சூசனோட பவரும் நல்லா இருக்குது. மாதரா சூசனோ கிட்ட ரக்கையாட்டம் இருக்குது, ஆனால் அது ஓப்பன் ஆகவே இல்லை. ககாஷி சூசனோவை தோக்கடிச்சிடலாம் சிம்பிளாகவே. அவ்வளோ. நம்ம பார்த்துக்க அடிச்சுக்கினே இருப்போம். அந்த சூசனோவில் வந்து பவர் ஏற்றும் போது மட்டும் ரக்க மேலே இருக்குது, மீதி டைம்லாம் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த ரக்கை அசையுது. நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. அவ்வளோதான். ககாஷியும் முடிச்சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு யாருக்குரியாது இதே மாதிரி போடலாம். இப்போ யாரை நம்ம எதிர்த்து போடலாம்? நம்ம இப்போ போகிறது நம்ம ககாஷி,
எதிரில் வந்து நருட்டோ குயோபி குராமா நம்ம கக்காஷி தான். சரி, இதை ஃபைட்டை ஏன்டா வேகமாக வச்சுருக்கேன்னு கேட்கலாம். இந்த ஃபைட்டில் வந்து நம்ம குராமா கிட்ட தோற்றுட்டோம். இந்த குராமா பவர் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் முன்னாடி போட்ட எல்லா பார்ட்டையும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். திரும்பியும் நம்ம குராமா கூட ஃபைட் பண்ணி தோக்க அடிக்கிறோம். சரி, நம்ம குராமாவுக்கு ரிவேஞ்சு கொடுத்துடலாம் தான் போனேன். ஆனால் அங்கே நடந்தது நம்ம செகண்ட் இதுலேயும் நம்ம தோற்றுட்டோம். இதுதான் ஃபைனல்னு நினைக்கிறேன். நம்மளை ஃபஸ்ட்டே பாதையை ஏற்றுறானுங்க. நம்ம இந்த தடவை உதவே கூடாது. நருட்டோவை போட்டு அடிக்கிறோம். அவனும் நம்மளை திரும்ப திரும்ப அடிக்கிறான். இந்த தடவை உதவே கூடாது. நம்ம ஹிட்ஸ் அடிச்சாவது ஜெயிச்சாகணும். நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்த்தாலே இந்த ஸ்டிக் மேனை சிம்பிளாக முடிக்கலாம். அதில் சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்வேன். அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே நீங்கள் ஜெயிச்சிடலாம். அந்த 3 பார்ட்டியும் நீங்கள் பார்த்துடுங்க. அப்போ தான் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கும் சிம்பிளாக இருக்கும். இவன் தான் நம்மளை அடிக்கிறான். இவன் இன்னும் ஃபார்மில் இல்லை. நம்மள்கிட்ட தான் அதிக ஹெச்பி இருக்குது. இன்றைக்கி இவனை முடிச்சிடலான் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சம் பவர் தான் இருக்குது. இவனை வந்து அந்த ஃப்ரீஸை போட்டு அவுட் அடிக்கிறோம். இனிமேல் இவனை காப்பாற்ற முடியாது. அவ்வளோதான், அவன் ஷீல்டு போட்டாலும் அவுட் அடிச்சிட்டோம். அவன் குராமாவுக்கு ஃபுல் பவர் ஏற்றிட்டான். எப்படி இருந்தாலும் தோக்க அடிச்சுட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம கடைசியாக அவனையும் தோக்க அடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்காகவே ஒரு 4 பார்ட்டிக்கிட்ட போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இதோட. சரி, பாய் காய்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி. பாய் காய்ஸ்.